சமாதானத்திற்கு மூல காரணம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவனுக்கு பரத்திலிருந்து ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமே அந்த நபர் சமாதானமா இருக்கிறாரா இல்லையான்றதுதான். சமாதானத்திற்கு மூல காரணம் ஞானம் என்றால் சண்டைகளும் யுத்தங்களும் உங்களுக்குள்ளே எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? உங்களுக்குள் சமாதானம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பரத்துக்குரிய ஞானம் உடையவர்கள் அல்ல. தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்தால் அது ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணும். இது பரத்திலிருந்து வராத விஷயம். பரத்திலிருந்து வராததை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் இச்சித்ததை கர்த்தரிடத்தில் கேட்டால் நம்முடைய இச்சைகளின்படி கர்த்தர் தருகிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய இச்சைக்கு வசம் நாள்ல கர்த்தர் விரோதமாய் இருக்கிறார். நம்முடைய இச்சைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற நம்முடைய பயங்கரமான தேவன் நம் இச்சித்ததை கொடுப்பதற்கு அவர் எந்த காரணத்தை கொண்டும் உள்படுவதே கிடையாது. அதற்கு பிசாசு இருக்கிறான். வசனம் 7. நாலாம் அதிகாரம் வசனம் 1 6 வசனங்கள். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. சமாதானத்திற்கு மூல காரணம் கர்த்தருடைய ஞானம் என்று 3:17 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3:17 ஒருவரை வாசிக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் உள்ளது. சமாதானத்திற்கு மூல காரணம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவனுக்கு பரத்திலிருந்து ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமே அந்த நபர் சமாதானமா இருக்கிறாரா இல்லையான்றதுதான். ஆனால் 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? ஒரு கேள்வியோடு கூட 4ஆம் அதிகாரம் வசனம் 1 கர்த்தருடைய அடிமையாகிய ஞானம் நிறைந்த யாக்கோபு கேள்வி கேட்கிறார். சமாதானத்திற்கு மூல காரணம் ஞானம் என்றால் சண்டைகளும் யுத்தங்களும் உங்களுக்குள்ளே எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? பரத்திலிருந்தா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானத்தை காண்பிக்கிற அடையாள சின்னமா இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வரும் பொழுது அது பரத்திலிருந்து வந்தது போல தெரியவில்லை என்று 4ஆம் அதிகார வசனம் 1 யாக்கோபு கேள்வியோடு கூட தொடங்குகிறார். ஜீவ வார்த்தை கீழ்ப்படிவது நிமித்தமாக நீதி நிறைவேறுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2:23 அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்ப அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? தேவனை அவன் விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பரத்திலிருந்து அவருடைய சுப்ரீம் கோர்ட்லேருந்து இவன் கிறிஸ்துவை விசுவாசித்தபடியால் இவன் நீதிமான் என்று அவர் சொல்லியிருந்தாலும் அவன் நீதிமானாக்கப்பட்டதை தன்னுடைய நடைமுறையிலே 22ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுப்பது செயல் நிமித்தமாய் அவன் நீதிமானாக்கப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றினான். எப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுதுதான் நீதி விலையாகுத தவிர 1ஆம் அதிகார வசனம் 20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அப்போ மனுஷனுடைய கோபத்தால் மனுஷன் ஈடுபடுகிற எந்த ஒரு செயலும் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்காது. மாறாக கிரியை செய்கிற ஜீவனுள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள விசுவாசத்துடன் கர்த்தருடைய வார்த்தை கரபிடிக்கிறவன்
கர்த்தருடைய வார்த்தையை நடைமுறையில கொண்டு வருகிறவன் தான் நீதியை நடப்பிக்கிறான். புரிஞ்சுதா? இவ்வளவும் இப்படி நீதியை நடப்பிக்கிற எந்த ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனும் அந்த நீதியை கொண்டு வருகிற வசனமாகிய விதையை பேசும் பொழுது சமாதானத்திலே பேசுகிறான். அப்படி சமாதானத்தினாலே வேத வாக்கியம், நீதி என்பதான கனியை கொண்டு வருகிற வேத வாக்கியம் என்பதான விதை யாராவது பேசினால், முக்கியமாக ஊழியக்காரர்கள் பேசினால், அவர்கள் அதை சமாதானத்துடன் பேச வேண்டும். அதுதான் பரத்திலிருந்து ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு ஞானம் இருக்கிறது என்பதான் அடையாளம். எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் உங்களிடத்தில் பேசினதே ஆனால் அது பரத்திலிருந்து வருகிற வசனமும் அல்ல, பேசுகிறவன் கர்த்தருடைய ஞானமுடன் பேசுகிறவன் என்பதற்கான அடையாளமும் இல்லை. 3:18 எப்படி முடிகிறது தெரியுமா? நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனி, கனி நீதி என்றால் விதை என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை விதை போலாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாக அது போடும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் செயல்படும் பொழுது நம்மிடத்தில் புறப்பட்டு வருகிற கனி என்ன? நீதி. அப்ப அந்த விதையை விதைக்கிறவன் யார்? 3:1 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் என்ன ஆக வேண்டாம்? போதகராகாதிருப்பீர்களாக. அப்ப அந்த விதையாகிய வார்த்தையை, நீதி என்பதான கனியை கொடுக்கிற விதையாகிய வார்த்தையை விதைக்கிறவன் யார்? போதகர்கள். ஆனால் அந்த போதகன் நீதியை கொடுக்கிற கனியான அந்த விதையை விதைக்கும் பொழுது எந்த நிலையில விதைக்க வேண்டும்? 3:18 நீதியாகிய கனியானது எப்படி விதைக்கப்பட வேண்டும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய ஞானமுடையவர்கள். புரியுதா கான்டெக்ஸ்ட்? ஏன்னா 17 சொல்லப்பட்டிருக்குது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். போன வாரத்தை சொல்லி முடித்தேன். அடுத்து என்ன? சமாதானம் உள்ளது. அப்ப யாருக்கெல்லாம் சமாதானம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? சத்தமாக பரத்துக்குரிய ஞானம் உண்டு. இங்க எவ்வளவு பேர் ஞானிகள்? ஞானிகள் எவ்வளவு பேர் என்று கேட்ட உடனே நீங்க படிச்ச படிப்பை நான் கேட்கல. பரத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதான கேள்விக்கு பதிலே சமாதானமாகிறீங்களா? எவ்வளவு பேர் இங்க சமாதானமாகிறீங்க? சமாதானமா இருக்கிற நீங்கள் யார்? 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது என்ன? சுத்தம் உள்ளதாயும், இரண்டாவது என்ன? சமாதானம் உள்ளதும். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் யார்? யார் நீங்கள்? நீங்கள் ஞானிகள் என்பதற்கான அடையாளம் என்ன? சமாதானமா இருக்க வேண்டும். நான் ஞானி என்பதற்கான அடையாளம் என்ன? நான் சமாதானமா இருக்கிறேன் இல்லையா என்று தான் பார்க்கணும். என்னிடத்திலே சமாதானம் இல்லாத பட்சத்திலே நிச்சயமாய் நான் ஞானி கிடையாது, பரத்துக்குரிய ஞானம் உடையவன் அல்ல. உங்களுக்குள் சமாதானம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பரத்துக்குரிய ஞானம் உடையவர்கள் அல்ல. நீங்கள் ஞானிகளா இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சிறந்த அடையாளமே நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். யாரிடத்துல சமாதானமா இருக்கணும்? யார்கிட்ட சமாதானமா இருக்கணும்? முதலாவது தேவன் கிட்ட. 4 அங்க கீழே போவேன். 4 விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு என்னவா இருக்கிறது? விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்ப தேவன்கிட்ட என்ன வச்சுக்க கூடாது? தேவனோட கூட என்ன வைத்துக் கொள்ளக்கூடாது? பகை வைத்துக் கொள்ளக்கூடாது, விரோதத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக தேவனோடு கூட நாம் என்னவாக இருக்க வேண்டும்? பீஸ், சமாதானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட சமாதானம் இல்லாதவன் யாரோட கூட சமாதானமா இருக்க வாய்ப்பில்லை. தேவனோடு கூட சமாதானமா இருக்கிறவன் தேவனுடைய ஞானத்தை பெற்றவன். தேவனோடு கூட சமாதானம் இருக்கிறவனால் மாத்திரம்தான் நீதியாகிய கனியை கொடுக்கிற விதையாகிய இந்த ஜீவ வார்த்தையை மற்றவர்களுக்கு சமாதானத்தில் விதைப்பான். ஆனால் யாக்கோபுடைய காலகட்டத்தில் அப்படி நடக்கவில்லை. யாக்கோபுடைய காலகட்டத்தில் அப்ப இருந்த தேவாலயத்தில் கூடி வந்த யூதர்கள், அதுல பிரசங்கம் செய்கிற கிறிஸ்தவ யூதர்கள் தாங்கள் சொல்லிக் கொண்டது 3:13 படி, உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ? அவர்கள் சொல்லிக் கொண்டது நாங்கள் ஞானம் உள்ளவர்கள். அதற்கு யாக்கோபு கேட்கிற கேள்வி, நீ ஞானம் உள்ளவனே ஆனால் உனக்குள்ளாக முதலாவது சமாதானம் இருக்க வேண்டும். நீ சமாதானத்தின் நிலையில ஜீவ வார்த்தையை விதைக்கணும். பிறகுதான் சமாதானம் இல்லாமல் கொந்தளித்து வருகிற ஜனங்கள் மத்தியிலே நீ சமாதானம் நிறைந்த நிலையிலே சமாதானத்தின் வார்த்தையை பேசும் பொழுது ஆங்காத்துமா சமாதானம் உண்டாகி
அவர்கள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நீதி என்பதான கனியை கொடுப்பார்கள். ஆனா உன்கிட்ட சமாதானம் இல்லையே. மாறாக உன்கிட்ட என்ன இருக்குது? வசனம் 14, 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ உங்க உள்ளத்தில் என்ன ஆகுது? கசப்பான வைராக்கியமும் விரோதமும். என்ன இல்ல? இந்த லட்சணத்தை பிரசங்கம் பண்ணினுங்கிறியா? வீட்டுல போனா மிருகத்தனமா நடந்துகிறது. ஊழியக்காரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். வீட்டுல போனா காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிறது. எல்லாரையும் அடிக்கிறது, ஒதிக்கிறது, துப்புறது, மிருகத்தனமா நடந்துகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சமாதானமே இல்ல. ஆகையால் தேவனுக்கு கூட சமாதானம் இல்லாத பட்சத்தில் உனக்கு பரத்தில் இருக்கிற ஞானம் இல்லை. பரத்துக்குரிய ஞானம் இல்லாத பட்சத்தில் உனக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதபடியால் ஜீவ வார்த்தை பேசுவதற்கு நீ தகுதியற்றவன். நீ பேசுற அந்த வார்த்தை உனக்கும் பிரயோஜனப்படாது, கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனப்படாது. மறுபடியும் கேட்கிறேன், இந்த இடத்துல எவ்வளவு பேர் சமாதானமாகறீங்க? அப்ப பருத்துக்குரிய ஞானம் இல்லை என்பதான அடையாளம் அது. என்னிடத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் பருத்துக்குரிய ஞானம் என்னிடத்தில் இல்லை. பருத்துக்குரிய ஞானம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் ஜீவ வார்த்தை கையாளுவதற்கு தகுதியற்றவன். கேட்கிற நீங்களும் முட்டாள், பேசுற நான் அடிமுட்டாள் தான். கசப்பான வைராகியமும் விரோதம் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது. சமாதானத்தின் மூல காரணம் பரத்துக்குரிய ஞானம் என்றால் 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தை சமாதானத்தில் பேசினில்ல. உங்களிடத்திலே சமாதானம் இல்லாத பட்சத்தில் பரத்துக்குரிய ஞானமும் இல்லை. பரத்துக்குரிய ஞானம் இல்லாமல் நீங்கள் ஜீவ வார்த்தையை கனி கொடுக்கிற நீதி என்பதான கனி கொடுக்கிற வித்தா இருக்கிற இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் சமாதானத்திலே விதைக்காமல் இருக்கிறீர்கள். எப்படி விதைக்கிறீங்க? 4:11, 4:11, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி. அப்ப நீ பேசுறது யாருக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிற? நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருக்கிற? நியாயப்பிரமாணத்தை சமாதானத்துல பேசிட்டு இருக்கிறியா, இல்ல நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறியா? புரியுதா? நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு மத்தவங்களை குற்றப்படுத்தி நியாயம் விசாரித்து நீ அதிபதி ஆயிட்டு இருக்கிற. இதெல்லாம் வர்றது மனுஷனுடைய கோபம். தேவ நீதி நடப்பிக்க மாட்டது. ஒன்னு சொல்லப்படுமா? உன்னோட கோபத்திலும் 3:14 சொல்லப்படுது, உன்னுடைய கசப்பான வைராக்கியத்திலும் நீ வேதத்தை கையாள்ந்து கொண்டு மத்தவங்களை குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறாய். அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் அல்ல நீ. எனக்கு உன்னிடத்தில் தெய்வஞானம் இல்லை. எப்படி தெரியுது? உன்னிடத்தில் சமாதானம் இல்லை. பின்ன என்ன இருக்குது? வைராகியமும் கசப்பும் கோபமும் எரிச்சல் நிலையில ஊழியக்காரன் வேதத்தை கையாள்ந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் 4:11 சொல்ற வார்த்தை, சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறாய். அப்ப நியாயப்பிரமாணத்தை நியாயாதிபதியாய் கையாள்ந்து கொண்டிருக்கிறாய். யாரு? பரத்துக்குரிய ஞானம் இல்லாதவன். யாருங்க நியாயாதிபதி? வசனம் 12, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? யார் நியாயாதிபதி? ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒண்டிதான். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அழிக்கவும் ஒருவனை, அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து ரட்சிக்கவும் ஒருவனை இந்த நியாயாதிபதிக்கு ஒருத்தர் தான் அதிகாரம் இருக்கிறது. அதனால நீ ஜீவனுள்ள வார்த்தையை பெரிய அதிகாரி போல அழிப்பதற்காக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனா 3:18 சொல்ற வார்த்தை, நீதியான கனியானது நியாயப்பிரமாணமாகட்டும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள வேத பிரமாணங்களாகட்டும், அது விதையை போல நீ விதைத்தால் அது நீதி என்பதன கனியை கொடுக்கும். ஆனா விதைக்கிறவன் அதை சமாதானத்தில் விதைக்க வேண்டும். முதல் உனக்கும் தேவனுக்கு சமாதானம் இருக்குதா? பேசுற ஊழியக்காரனே, 4:4 நீ உலக ஸ்நேகத்தோடு கூட நெருக்கமா இருந்துக்குன்னு தேவனுக்கு விரோதமா இருந்தா என்னத்த வசனத்தை கையாளுற? பார்க்கலாம். யுத்தங்களும் சண்டைகளும் எங்கிருந்து வருது, ஏன் வருது என்பதற்கான காரணங்கள். 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது யுத்தங்களும் சண்டைகளும்?
உங்களை பார்க்கும் பொழுது மேல சொல்லப்படுற சமாதானத்தினால் விதைக்கப்பட்ட அந்த விதையுடைய கனியாகிய நீதியே தெரியலையே. 3:18 சொல்லப்படுற நீதி என்பதான கனி சமாதானத்திலே விதைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வர்றதை பார்க்கவே இல்லையே. ஆனா அதுல தெரிந்து பார்த்தா வெறும் சண்டைகள் தான் தெரியுது, விரோதங்கள் தான் தெரிகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? எங்க சண்டைகளும் யுத்தங்களும் வருகிறது அன்பானவர்களே? 2ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் எங்க ஆலயத்தில் வரும் பொழுது 4:1 உங்களுக்குள்ளே நீங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது. அப்ப இவங்க ஜெபாலயத்துல கூடி வரும் பொழுது என்ன தான் எனக்குதாங்க? யுத்தங்களும் பேட்டில் ஃபீல்ட் ஆயிட்டு இருக்குது. கூடி வந்து தொழுது கொள்ற அந்த அற்புதமான அந்த கூடி வருதல், அந்த இடம் ரெண்டுமே சேர்ந்து யுத்த ரணமா இருக்கிறது. யார் காரணக்கார இதற்கு? சமாதானத்திலே சத்தியம் உள்ள நீதி என்பதான கனியை கொடுக்கிற வார்த்தையாகிய விதையை சமாதானத்திலே விதைக்காமல் இருக்கிற போதகர்கள், 3:1 சொல்ற போதகர்கள், அந்த மனுஷனே சமாதானமா கர்த்தரோட கூட இல்லாத பட்சத்திலே அவன் பேசினது எல்லாமே வந்து சபை கூடி வருகிற அந்த ஒரு அற்புதமான தேவாலயம் என்பதான ஸ்தலத்திலே சண்டைகளும் யுத்தங்களும் எழும்பி இருக்கிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும், அருமையான வார்த்தை, யுத்தங்களும் பாலமாஸ் என்பதான வார்த்தையிலிருந்து தான் பாலமிக் என்பதான தமிழ் ஆங்கில வார்த்தை வருகிறது. அதற்கு அர்த்தம் வந்து ரொம்ப சண்டை போடுறது போல வாக்குவாதங்கள், தர்க்கங்கள். இந்த பாலமாஸ் என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தையிலிருந்து தான் பாலமிக் என்பதான ஆங்கில வார்த்தை டிரைவ் ஆயிருக்கிறது. அந்த அர்த்தமே வந்து சபை கூடி வந்தால் சண்டை போடுறது போல கூச்சில் போட்டு வெறும் சத்தத்தோட வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சபையாய் கூடி வந்த அந்த தேவாலயத்தில். 2வது யுத்தங்களும் சண்டைகளும் மக்கே என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கரங்களை ஓங்கி அடிப்பதற்கு முந்தி கொண்டார்கள். இது பார்க்கும்போது நீதி தெரியல. எங்கிருந்து வந்துச்சு இது? பரத்திலிருந்து வந்த ஞானத்தின் நீதி என்பதான கனியா இது? சண்டைகளும் யுத்தங்களும் வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் இல்லை. ரொம்ப சிம்பிளா முடிகிறாரு யாக்கோபு. அன்பானவர்களே, உங்க வீட்டுல தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்தால் அது ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணும். இது பரத்திலிருந்து வராத விஷயம். பரத்திலிருந்து வராததை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது நிறுத்த தெரியலையா? தெரியுதுத்தானே இது பரத்திலிருந்து வரலன்ட்டு. பரத்திலிருந்து வராததை எதற்காக மன மகிழ்ச்சியோட வாஞ்சியோட செய்கிறோம் நாம் வீட்டுல? நீங்க நிறுத்தினாக்கா உங்க வீட்டுல பேச நிறுத்திடுவாங்க. எதற்காக நான் இவ்வளவு சண்டை போடுங்க, நீ ஒன்னும் பேசாத மௌனமாகிற? இது பரத்திலிருந்து வரல. அதனால உன்னோட கூட கை கோத்து நானும் வாக்குவாதம் செய்யறதா இல்ல. பரத்திலிருந்து வந்து பேசு, ஒத்தளிக்கிறேன். பரத்திலிருந்து வராத காரியத்தை பத்தி பேசி பேசி நீ சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த சஞ்சலத்திற்குள்ளாக நான் போக மாட்டேன். இது வாக்குவாதத்துல போயிட்டு அடிதடியில போயிட்டு அடுத்து போய் முடியுது மர்டர். கீழே வாசிக்கிறேன். இது பரத்திலிருந்து வந்தது கிடையாது. அப்ப எங்கிருந்து தான் வந்துச்சு இது? அதனால வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் சண்டைகளும் ஏதாவது வீட்டில் வந்தா இம்மிடியட்டா நீங்க அது நல்ல ஒரு அடையாளம், நல்ல வாசனை உங்க நாசியில ஏறுறது. ஏன்னா இது பரத்திலிருந்து வராத ஒரு விஷயம். இது இம்மிடியட்டா நிறுத்தணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அதற்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாய் வேலை செய்யணும். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அதற்கு சாதகமா நீங்க நிற்கக்கூடாது. நிறுத்தணும். அதை எங்கிருந்து வருது தெரியுமா? பரத்திலிருந்து வரல. ஏன்னா பரத்திலிருந்து வசனம் 3:15 சொல்ல போற பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானம் உள்ளது. ஆனா 4:1 பார்த்தாக்கா உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினால வருகிறது? பரத்தில இருந்தா இல்ல. நீ சொல்லுங்கிற பரத்திலிருந்து வருதுன்ட்டு. இல்லை, பரத்திலிருந்து வரவில்லை. ஞானியாகிய என்னை கேள், என்னை பார், நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுவது மாத்திரமல்ல, என்னை பார். எனக்குள்ளாக ஞானத்திற்கு அடுத்த எல்லா அடையாளங்களும் உனக்கு கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமா இருக்கும் என்று அநேக குவாலிட்டிஸை பத்தி சொல்றாரு. கீழே எங்க வருது இது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பரத்திலிருந்து வரவில்லை. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சை. இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொன்னார், உன்னுடைய கண்கள் உனக்கு இடல் உண்டாக்கினால்
துண்டித்து போடு. உன்னுடைய கரங்கள் உனக்கு இடல் உண்டாக்கினால் பாவம் செய்யத்தக்கதாக வெட்டி போடு. எவ்வளவு பயங்கரமான ஒரு மியூச்சுலேஷனை பத்தி கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சுவிசேஷ புஸ்தகத்தில் பேசியிருக்கிறார். அதை சீக்கிரமா வெட்டிடு. செயல்பட விடாத. உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை செயல்பட விடாத. சீக்கிரமா அதை துண்டித்து போடு. என்ன மீனிங் அது? அப்படி வெட்டி போடுறது பார்த்தா நம்ம சாப் பண்ணி நம்ம துண்டு துண்டா வெட்டி போடுறதுக்கு கடலில் இருக்கணும் நம்ம உடம்பு, நாம பண்ற அக்கிரமத்துக்கு. என்ன அர்த்தம் துண்டித்து போடுனா? யாக்கோ ரொம்ப எக்ஸாக்டா அவருடைய சகோதரன் இயேசுநாதர் அவருடைய உபதேசத்தை நன்றாய் வீட்டுல கேட்டு கேட்டு இப்ப பேசுறாரு பாருங்க. அவர் தேவாவினால் நிறைந்த தேவாவை நினைவுபடுத்தி இருக்கிறார் அவருக்கு மகிமையின் கர்த்தருடைய உபதேசங்களை. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா நீங்கள் நாவை திறந்து வாக்குவாதம் செய்கிறீர்கள், கரங்கள் எடுத்து அடிக்க போகிறீர்கள். உங்களுடைய அவயவங்களில் நிறைந்திருக்கிற இச்சைகள் நிமித்தமாக இவைகள் புறப்பட்டு வந்தது தவிர பரத்திலிருந்து வரவில்லை. கர்த்தர் தான் என்னை அடிக்க சொன்னாரு, கர்த்தர் தான் என்னை சபிக்க சொன்னாரு. அந்த ஸ்திரீ அந்த சகோதரனை பார்த்து கர்த்தர் சொன்னார், அதனால தான் நான் வந்தேன். எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? சரீரத்தின் அவயவங்களில் இருக்கிற இச்சைகள். அந்த இச்சையை தூண்டாதபடிக்கு வச்சிங்கனாக்கா, இந்த இச்சைகள் செயல்படாமல் இருக்கும் பொழுது உங்களோட சரீரத்தின் அவயவங்கள் செத்த நிலையில் இருக்கும். ஆனா அந்த இச்சைகளை நீங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, இந்த சரீரத்தின் அவயவங்கள் அதுக்கு ஏற்றபடி செயல்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த இடத்துல கொஞ்சம் கவனியுங்கள். வாயை சபிப்பதற்காகவும், கையை அடிப்பதற்காகவும், கொல்லுவதற்காகவும், கெடுப்பதற்காகவும் நாம் முயற்சி செய்து நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஈடுபடுத்தினதே ஆனால் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், இது பரத்திலிருந்து வரல, மாறாக 2 இடத்திலிருந்து வந்திருக்கிறது. மொத்தம் 3 இடம். ஆனா 2 மாத்திரம் இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 4 விபசாரிகளே, என்ன வார்த்தை? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இது எங்கிருந்து வந்தது? இந்த இச்சையுடைய தூண்டுதல் உலகத்திலிருந்து மாத்திரமல்ல அன்பானவர்களே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தை என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு, உலகம், சுயம், அவயவம் சொல்லப்படுறது வசனம் 1:15 சொல்லப்பட்டுச்சு இல்லையா? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் எங்க வந்தது? லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சோபாத்திற்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அந்த 3மே கீழே பார்க்கலாம். உலகம், பிசாசு, 4:1 வந்து ஜென்ம சுபாவம். இங்கிருந்த புறப்பட்டு வந்தது என்று யாக்கோபு ரொம்ப பிராக்டிக்கலாக நிரூபிக்கிறதற்கும், சபிப்பதற்கும், கொல்லுவதற்கும், கெடுப்பதற்கும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நாம் உபயோகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பிசாசு கூட இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அதான் தான் ஓட்டுன்றாரு. எதிர்த்து நில்லாம ஓடிடுவான் அவனை ஓட்டுன்னு. சில பேர் பிசாசு நடந்து போயின்னு வரீங்க, நம்மளுக்கே தெரியல, கூட கொஞ்சம் பக்கத்துல நடந்து வந்துங்கிறான்ட்டு. ஆகையால் பிசாசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கூட உலகம் இருந்தால் பக்கத்துல பிசாசு இருப்பான். பிசாசும் உலகம் பக்கத்துல வர்றதுக்கு காரணம் வந்து பழைய மனுஷனை எழுப்பி விட்டு இருக்கிறோம். பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறார், I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me, and the life which I now live, I live by faith in the Son of God who loves me and gave himself up for me. கிறிஸ்துவுக்குள்ளாக அறியப்பட்டேன், இனி நான் அல்ல. பழைய மனுஷன் அறியப்பட்டாயிச்சு. பழைய மனிதர்கள் எழுப்பும் பொழுது பக்கத்துல உலகம் வரும். உலகத்தோடு கூட பக்கத்துல பிசாசு வந்து நிற்பான். ஆகையால் இந்த உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிறது. எதற்காக ஒரு இச்சையை வந்து அவயவங்கள் இருக்கிறதாக சொன்னாரு? ஏன்னா அவயவங்கள் தான் அந்த இச்சையை வந்து பிராக்டிக்கலா நிறைவேற்றுது. கண்ணால பார்க்கிற இச்சையான காரியங்கள், வாயால பேசுற இச்சையான வார்த்தைகள், கையால தொடுகிற இச்சையான பொருள்கள், வாயால ருசி பார்க்கிற இச்சையான பதார்த்தங்கள், இச்சையான இடத்துக்கு ஓடுகிற கால்கள், அடிப்பதற்கும் ஒதிப்பதற்கும் பயன்படுத்துகிற அவயவங்கள், இவையெல்லாம் வந்து இச்சையை ரொம்ப அற்புதமாய் அனுபவத்திலே ருசி பார்த்து செயல்படுகிறது. இதைத்தான் வெளியரங்கமா பார்த்துட்டு இருக்காரு. மாறாக நீதி என்பதான கனி தரலப்பா. இச்சை என்பதான இச்சை நிமித்தமாய் வருகிற யுத்தங்களும் சண்டைகள் தான் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த சண்டைகளுக்கும் யுத்தங்களுக்கும் மூல காரணம் என்ன? பரத்தில் வந்த ஞானம் அல்ல. மூல காரணம் வந்து உன்னுடைய அவயவங்களில் நிறைந்திருக்கிற இச்சைகள். இந்த இச்சைகளை வந்து நீ தூண்டி விட்டுருக்கிறதுனால
பக்கத்துல உலகமும் இந்த பக்கத்துல பிசாசும் வந்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த இச்சை எப்படி நிறைவேற்றுறாங்க தெரியுமா? இப்ப பயங்கரமா சொல்லப்படுது பாருங்க வசனம் 2ல. நீங்கள் நானும் எப்படி இச்சை நிறைவேற்றுறோம்? இங்க சொல்லணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் நானும் இது ஏதோ புதுசா பறந்து ஏதோ வேற உலகத்தில் நடக்கிறது போல நம்ம நினைச்சு இருக்கிறோம். இந்த இச்சைன்னு சொல்லப்படுது பாருங்க 1, 2 அதெல்லாம் நம்மள கதை தான் அது. இங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை கேட்கிறேன், இச்சை நீங்கள் நான் எப்படி நிறைவேற்றுறோம்? இச்சைன்னு சொன்னா தெரியல உங்களுக்கு? அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் தரணுமா? இச்சைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? 4 விபசாரரே. அடுத்த வார்த்தை என்ன? விபசாரிகளே. ஓ, ஸ்ட்ராங் வேர்ட். நாங்க போவோம் சீக்கிரமா. விபசாரரே, விபசாரிகளே. இச்சைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? விபசாரரே, விபசாரிகளே. இந்த விபசாரரும் விபசாரிகள் என்னத்தை செய்வார்கள்? யார் இவர்கள்? இப்ப சொல்ல பாருங்க கீழே 4:2. நீங்கள் இச்சித்தும், அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்கள் அவயவங்களில் இருக்கிற இச்சைகள் எப்படி வசனம் 2ல செயல்படுதுன்றதை பத்தி ரொம்ப அழகா எழுப்பி காட்டுறாரு பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. யார் கொடுக்கல? 4 தேவன் நீங்கள் நானும் இச்சிக்கிறதை கொடுக்கவே மாட்டாரு. 5ஆம் அதிகாரம் சாப்டர் 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண கடவர்கள். 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 16. நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். அந்த ஜெபம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதான் வாசிட்டு இருக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், வாசிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. 1ஆம் அதிகாரம் 5. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ 4:2 வாசிக்கிறேன். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. யார் கொடுக்கல? தேவன் கொடுக்கவில்லை. அப்ப சண்டை தேவன் கொடுத்தாரா? வாக்குவாதம் தர்க்கங்கள் தேவன் கொடுத்தாரா? நீங்கள் இச்சிக்கிற தேவன் தரமாட்டாரு. ஒருத்தனை ஒதுகினு நீங்கள் இச்சித்தால் தேவன் அதை தரமாட்டாரு. நீ அப்படி ஒச்சிட்ட பிறகு தேவன் மேல பழியும் போடக்கூடாது. ஆகையால் தான் சோதிக்கப்படுகிறவன் தான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. 1:13 வாசித்த வண்ணமாகவே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் கொடுக்கல. நீங்கள் கொலை செய்தும். ஏன் கொலை செய்யற? ரொம்ப சிறந்த துஷ்டாந்தம் 2 சொல்லலாம். 1 ஆபேலை கொன்ன காயினு, 2வது உரியாவை கொன்ன தாவீது. ஏன் கொலை செய்யற நீ? இந்த கொலையை சில வேத வல்லுவர்கள் சொல்ற வார்த்தை, இவங்களுடைய இந்த பகையை தான் கொலைக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. லிட்ரலான கொலை இல்லைன்னு சொல்றாரு. அப்படியும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா லிட்ரலா இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா கொலையை பத்தி யாக்கோபு ரொம்ப தீவிரமாய் அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 2:11. ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பையாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பையாக என்றும் சொன்னார். ஆதலால் நன்றாக நீங்கள் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீனவனாவாய். அப்ப கொலை நடந்திருக்குதாங்க? இல்ல பட்சபாதமும் பாதபட்சம் 2 சொல்லப்படுது. அந்த பாதபட்சத்தை மாத்திரம் கொலை என்று ஒரு ஒப்பிட்டு பேசுறாரா? இங்க ஒரு ஒப்பிட்டு பேசலாம். 5ஆம் அதிகாரமா நீதிமான நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அடுத்த வார்த்தை என்ன? கொலை செய்தீர்கள். இது என்ன? லிட்ரல் இல்லையா? அப்ப நீதிமான்களை இவர்கள் கொன்னார்களா இல்லையா? கொன்று இருக்கிறார்கள். எதற்காக கொன்னார்கள்? நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. எதற்காக கொன்னார்கள்? இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. எதற்காக நீதிமான்கள் அவர்கள் கொன்றார்கள்? வயல்ல வேலை செஞ்சது யாரு? வேலை செஞ்ச வேலைக்காரர்கள் அநேகர் நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க.
அவங்களுடைய கூலி கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த கூலிக்கு தடையா நிக்கிற இந்த கூலி வேலை செஞ்ச ஆளை கொன்றார்கள். பட்சிபாலை அடைய வேண்டும் என்று ரொம்ப வெறித்தனமாக, வேசியின் வெறித்தனத்தினாலே இச்சினால் நிறைந்திருந்த தாவீதுக்கு தடையா நின்றவன் உரியா. அதனால அவனை கொல்ல வேண்டும். தேவன் கொடுக்கல, அவர் கொடுக்கலனாக்கா நான் கொன்னு அதை எடுத்துக்குவேன், நானு கொலை செஞ்சாதான் நான் எடுத்துக்குவேன். நானு அவர் கொடுத்தானா கொடுக்கலனா என்ன? 2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கர்த்தர் கொடுக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும். You lust and do not have, so you commit murder. You are envious. அந்த பொறாமை உள்ளவர்ன்ற வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டனோ அதுதான் எனக்கு கடைசியில் கொண்டு போய் நிறுத்துவேன். 2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி, அந்த வார்த்தை வசனம் 1 உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும், அதே கிரீக் வேர்டு மறுபடியும் எங்க வருது? 2 நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும். அந்த 2 சண்டை வசனம் 1 சண்டையும் யுத்தங்களும் எங்கேருந்து வருது? நம்ம கேள்வியோட ஆரம்பித்தாரு. 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும்ன்ற வார்த்தை வருது. அது நடுவில் தான் இந்த சண்டையும் யுத்தங்கள் எங்கேருந்து வருதுக்கான அர்த்தத்தை கொடுத்துட்டாரு. எங்கேருந்து வருது? இது நம்முடைய சரீரத்திலே போர் செய்கிற இச்சையினாலே வருகிறது. அது அந்த இச்சையை போருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. யுத்தத்துக்கு போனா யுத்தம் பண்ணி தான் ஆகணும். யுத்தத்தை வந்து நீ மௌனமா இருக்க முடியாது, யுத்தத்தை தூங்க முடியாது. யுத்தம் என்பதான வார்த்தை சொல்ல அந்த இந்த இச்சையை வந்து ஒரு யுத்தத்துக்கு போற போர் வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரீரத்துல நிரம்பி இருக்கிறது. அதை எழுப்பிட்டீங்க, யுத்தம் பண்ற அளவுக்கு அது வந்துச்சுனாக்கா அந்த இச்சை யார் வந்தாலும் கொல்லும், யாரை வேணாலும் சபிக்கும், தேவனை கூட சபிக்கும், யாரை வேணுமென்றாலும் அதை அடிக்க துணியும். பயப்படவே பயப்படாது. இச்சை யுத்த வீரன் போல நீங்கள் நான் எழுப்பிவிட்டால். வசனம் 3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் வருது பாருங்க மேட்ரு. இப்ப நான் சொன்னது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். யார்கிட்ட? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். தேவன் கொடுக்க மாட்டார். வசனம் 2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? நீங்க இச்சித்ததே நீங்கள் வசனம் 3 வேண்டியிருக்கீங்க, ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. அந்த ஜெபத்துல விசுவாசம் இல்லை, கிரியை செய்கிற விசுவாசம் இல்லை. 3 அதிகாரம் 2 அதிகாரத்தின்படி நீங்கள் இச்சித்ததை கர்த்தரிடத்தில் கேட்டால் நம்முடைய இச்சைகளின்படி கர்த்தர் தருகிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய இச்சைக்கு வசனம் 4 கர்த்தர் விரோதமாயிருக்கிறார். நம்முடைய இச்சைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற நம்முடைய பயங்கரமான தேவன் நம் இச்சித்ததை கொடுப்பதற்கு அவர் எந்த காரணத்தை கொண்டும் உள்படுவதே கிடையாது. அதற்கு பிசாசு இருக்கிறான். வசனம் 7 2 சாமுவேல் 16 அதிகாரத்தில் பட்சபரோடு கூட தாவீது இணைகிறான். அந்த அதிகாரம் முடிகிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த அதிகாரத்தின் முடிவு வாசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் இங்க போதித்திருக்கிறேன். தாவீது பண்ண இந்த ஒரு கிரியை கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. என்னுடைய கேள்வி, அது வரைக்கும் அவர் பார்த்துன்னு இருந்தாரா? தாவீது என்ன பண்ணிங்கிறான்? மேலே போயிட்டு எல்லாம் பார்த்துருந்தாரு. நீங்க பண்றது நான் பண்றது எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஏன் சும்மா இருக்கிறாரு? 1 வசனம் 13-14 சோதிக்கப்படுகிற எவரும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் என்ன வார்த்தை? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இச்சை எங்க இருக்குது? 4 அதிகாரத்தின்படி 4:2 உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் எங்க இருக்கிறது? நம்முடைய சருத்தை நிரம்பி இருக்கிறது. அதான் நம்ம இழுத்துன்னு போகுது. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது என்ன வார்த்தை? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மரணத்தை கொடுக்காம விடுறதே இல்லை இவரு. இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்ன வேதாமத்தின் தேவன்
ஆதாமுக்கு 900 வருஷம் வாழத்தக்கதாக தயவு பாராட்டி இருந்தாலும் அவன் பண்ண பாவ செயலுக்கு மரணத்தை கொடுக்காமல் இருக்கவே இல்லை. என்னதான் தாவீது பெரிய கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனா இருந்தாலும் அவன் செய்த பாவத்திற்கு தக்க மரணத்தை கொடுக்காமல் இருக்கவில்லை. முதலாவது பட்சிபா அவனுக்கு பிறப்பித்த முதல் குமாரனை கொன்று போட்டார். அப்படி தாவீது குடும்பத்தில் குறைஞ்சது 4 மரணம். 4 தனியாக நீ ஒருத்தனை கொன்ன, இவள் அடைய வேண்டும் என்பதற்காக இச்சையின் அடிப்படையிலே கர்த்தர் 4 மரணத்தை அவன் கொடுத்தார். அப்சலோம் செத்து போனான். அப்சலோம் ரொம்ப நேசித்தான் அப்சலோமை. ஒன்னும் இல்ல, 4 மரணங்களை கர்த்தர் கொடுத்தார். அதனால கர்த்தர் பார்த்து சும்மா இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். ஏத்த காலத்துல கர்த்தர் கொடுக்கிற அடி பல மடங்கா இருக்கும். அது ஏன்னா அவர் நீதியை நடப்பிக்கிற தேவன், நியாயாதிபதி. அவர் இப்ப கோர்ட்ல நியாயாதிபதியெல்லாம் இருக்கிறாங்க. கொலை செஞ்சுன்னு விட்டுறாங்களா? ஏன்பா பண்ண? ரொம்ப டென்ஷன் அதிபதி, அதனால போய் குத்திட்டான் அவனை. சரி, அடுத்த முறை பண்ணக்கூடாது, மாத்திரை போட்டுன்னு படு. தூக்கி உள்ளவே அவனை, வெளியே விடாத அவனை, ஆயிலுக்கு எதியா மாத்த அவனை. இந்த பாவத்திற்குள் பட்டு மரணம் அடைய போற பாவிகளான இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள் அவ்வளவு சீரியஸா குற்றவாளியை விடாம இருக்கும்போது பரிசுத்தராகிய நீதி உள்ள தேவன் பாவம் செய்த மனுஷனை விடுவாரோ? அதான் தான் சில பேருக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, நரகம் இருக்குனாக்கா பைத்தியக்காரனா நீ? நியாய தீர்ப்பு நரகலாகுதா? ஏன்பா பூமியில இல்லை நியாய தீர்ப்பு? கோர்ட்டு, ஜட்ஜி, ஜெயிலு, ஸ்டேஷனு, போலீஸ் இல்லை அங்கே இல்லை? இங்க இதை நான் பைத்தியமா? இப்போ சொல், நீ பைத்தியமா நான் பைத்தியமா? பூமியில இருக்கு நீ சொல்ற, இதே மாதிரி பரலோகத்துக்கு நான் சொன்னா நீ பைத்தியம்ன்ற. பூமியிலே வச்சுக்கிறாருன்னா ஜாக்கிரதையாகணும். அங்க இருக்கிற வான சேனை சாதாரணமான சேனையில, இந்த சேனையை வந்து டப்புன்னு போட்டா போட்டுன்னு போயிடுறது. அந்த சேனை அக்னிமயமான சேனைகள். அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா தப்பவே முடியாது. அவங்க வச்சிருக்கிற பிரிசன்லாம் பயங்கரமா இருக்குது. இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் பாதாளத்திற்கு இறங்கினவன் இனி ஏறி வரான். யோபு பயங்கரமாய் சொன்ன வார்த்தை, புச்சி வச்சாங்கனாக்கா பாதாளத்துல ஷியோல்ல தப்பவே முடியாது. அப்படி பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லோருடைய ஆத்துமாக்களையும் ஆவியும் பாதாளத்திலே அடைத்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் போய் அவர்களை விடுவித்துக் கொண்டு போனார். இந்த பயங்கரமான வேதாமத்தின் தேவன் என்பதன் அதிபதி கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவரால் அனுப்பப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய இயேசுநாதர் ஒண்டிதான். அவரை பிடித்தால் ஒழிய இவர்கிட்ட தப்ப வாய்ப்பில்லை. எவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாமே அவர் கணக்கு வச்சு நகுறாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? மாண்டு போவதற்கு அவர் மனிதன் அல்ல, அநாதி தேவன். இந்த மாதிரி 1000 மடங்கு உலகத்தில் 1000 மடங்கான தலைமுறைகள் வந்தாலும் ஒருத்தருடைய சம்பவம், காலம், நேரம் பக்காவா சொல்லுவாரு. அப்படியா? அப்போ நான் போயிட்டு பர்சனல் அதெல்லாம் பண்ணனே, அப்படியே இருக்குது எல்லாம் ரெக்கார்ட்ல போட்டு காட்டுவாரா? எல்லாத்தையும் போட்டு காட்டுறாரு. என்ன பண்றது? மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பு. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கேட்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளப்படும். அவர் அதை எரேஸ் பண்ணிட்டார்னா பண்ணின்னு திருப்ப கொண்டு வர மாட்டார். 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் 5ஆவது எவ்வளவு முறை வாசம் ஜெபம் பண்ணி கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார், பிணியாளியை ரட்சிக்கிறார். எலியா உதாரணமா கொடுத்தாரு. ஆனா இவங்க ஜெபத்துக்கு மாத்திரம் கர்த்தர் எதுவுமே பதில் கொடுக்கவில்லை. கர்த்தர் பதில் கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் கொன்று எடுக்க விரும்புகிறார்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க, அந்த வார்த்தை கவனியுங்கள், எக்ஸ்பென்ஸ், செலவழிக்கிறீர்கள். உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க. என்னது? நீங்கள் கேட்டதை கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் ஈவாக, அத்தை நீங்க உங்க இச்சைகளை அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்கு, நீதியை நிறைவேற்றுவதற்காக அல்ல, இச்சையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதை செலவழிக்கிறபடியால் தேவன் உங்களுக்கு கொடுப்பது கிடையாது. செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், தகாத விதமான வார்த்தை காக்கோஸ், கெட்ட விதத்திலே, மற்றவங்களை அழிக்கிற விதத்திலே, மற்றவங்களுக்கு தீமையை ஏற்படுத்துகிற விதத்திலே, பிசாசுடைய சிந்தையில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்புறம் தான் வசனம் 4 வருது. நான் இங்கே நிப்பாட்டுவேன். வசனம் 4, விபசாரரே
விபசாரிகளே. ஏன் அப்படி கூப்பிடுறாரு? விபசாரரே. சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆம்பளைங்களை பார்த்து விபசாரரே. அப்போ இருந்த தேவாலயத்தில் கூடி வந்த ஸ்திரீகளை பார்த்து விபசாரிகளே. ஒட்டுமொத்த சபைக்கு கொடுத்த பெயர் இது. விபசாரரே, விபசாரிகளே. நான் வந்து உங்களுக்கு திருப்ப கேட்கிறேன், யாரை நம்ம விபசாரர் அல்லது விபசாரி என்று சொல்லுவோம்? யாரை நம்ம விபசாரன்னு சொல்லுவோம்? எதற்காக இவர்களை பார்த்து யாக்கோபு விபசாரர் கூப்பிடுறாரு, விபசாரிகள் கூப்பிடுறாரு? நீங்கள் கவனிங்கள். 4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா? ஏன் இவங்களை பார்த்து விபசாரரே, விபசாரிகள் கூப்பிடுறாரு யாக்கோபு? நீங்கள் யாரோடு கூட சிநேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிலோ என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ஃபாண்ட், ஃபிளட்டிங். யாரோட கூட நீங்க பரவசமா இருக்கிறீங்க? உலகத்தாரோட கூட, அவங்களோட கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு பிரியமானதை அங்கீகரித்துக் கொண்டு உங்களுடைய அவங்களுக்கும் அவங்களுடைய உங்களுக்கும் பரிமாறிக்கொண்டு உலகத்தோடு கூட சிநேகமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிறது. இவர்கள் எதற்காக விபசாரன் கூப்பிட்டாரு? ஒட்டு மொத்த கர்த்தருடைய ஆதி திருச்சபையை பார்த்து இவர் கூப்பிடுற கொடுத்த பேர் விபசாரரே, விபசாரிகளை. ஏன்? நீங்கள் யாரை திருமணம் பண்ணினீர்கள்? சத்தியமுள்ள இயேசுநாதரை அல்லவா? சத்தியமுள்ள இயேசுநாதரை திருமணம் பண்ணவருக்கு உலகம் என்பதான இச்சையின் கடலிலே உங்களுக்கு மோகத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிசாசானவன் நிற்கும் பொழுது அவனை நீங்கள் அவனோட கூட உறவு வைத்துக் கொள்வதா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? எதற்காக விபசாரின்னு கூப்பிட்டாரு? இவங்க யாருடைய மனைவி? இந்த திருச்சபை ரட்சகராக இயேசுநாதருடைய மனைவி. அவர் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து சம்பாதித்திருக்கிறார் அவருடைய மனைவியை, மனவாட்டியை. யாரை நம்ம விபசாரம் என்று கூப்பிடுவோம்? ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு தன்னுடைய புருஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல், ஒரு மனைவி இன்னொரு புருஷன் போயிட்டு இன்னொரு புருஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் தப்பான உறவு. இயேசுநாதருக்கு திருமணமான திருச்சபையே அவருடைய விருப்பத்தை அல்லவா நீ நிறைவேற்றி நீதியை நடப்பிக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீதி நடப்பிக்காமல் நீ உலகத்தோடு கூட இணைந்து உலகத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி கொலையும் மரணத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் தான் உலக சிநேகம் தேவனுக்கு பகை. ஏன் நீ போயிட்டு இன்னொருத்தனோட கூட உறவு வைத்துக் கொள்வது தப்பு. அது நியாயம் அல்ல. பரிசுத்தமுள்ள உடன்படிக்கையின் திருமணத்தை உடைக்கிறாய். ஆகையால் தான் கிறிஸ்துவுக்கு திருமணமான இந்த பரிசுத்தமுள்ள திருசபையை பார்த்து இவர் பேர் வச்சு கூப்பிடுறது விபசாரரே, விபசாரிகளே. ரொம்ப பயங்கரமான வார்த்தைங்க அது. 5 ஓகே 5க்கு போகிறேன். வசனம் 5 4-5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வசனம் 5 என்ன வருது? வைராக்கியம் வந்தா. வசனம் 2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும், அடுத்த வார்த்தை என்ன, பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். 2:3-13. உங்களில் ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடைய தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். 5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று. அதை மாத்திரம் கொஞ்சம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று சொன்னவருக்கு வசனம் 5ல சத்தியமுள்ள ஆவியானவரை கர்த்தர் தம்முடைய திருச்சபைக்கு அனுப்பியிருக்கிறார். எதற்காக சத்தியமுள்ள ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார்? இந்த சத்தியமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளாக வந்ததற்கான நோக்கமே நாம் உலகத்தாரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, மாறாக தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை தம்முடைய திருச்சபைக்கு சத்தியமுள்ள பிதாவாகிய தேவன் இயேசுநாதருடைய நாமத்தினாலே அனுப்பியிருக்கிறார். இந்த சத்தியமுள்ள ஆவியானவருடைய வைராக்கியம் என்ன? திருசபை இரட்சகர இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய விருப்பத்தை வாஞ்சியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் திருசபை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் உலக சிநேகம்,
பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக உலக பக்கம் திரும்புகிற அந்த ஒரு தப்பான உறவை தான் இந்த இடத்துல விபசாரிகள் என்று யாக்கோபு கூப்பிடுறாரு. ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். வசனம் 5 சொல்லப்படுற வைராகியம் என்ன வைராகியம் தெரியுமா? ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை விட்டு இன்னொரு புருஷன் பக்கம் திசை திரும்பினால் உடன்படிக்கை, பரிசுத்தமுள்ள திருமண உடன்படிக்கையிலே திருமணம் செய்த இந்த புருஷனுக்கு என்ன உண்டாவது? வசனம் 5 படி பார்த்தீங்கன்னாக்கா வைராகியம் தான். புரிஞ்சுதுங்களா? இந்த மனைவியை மற்றவன் அடைகிறானே, அவனுக்கு உண்டாவது என்ன? அதான் வசனம் 2 நான் உங்களுக்கு வாசித்தேன், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும், அடுத்த வார்த்தை என்ன? பொறாமையுள்ளவர்களா இருந்தும். இங்க சொல்லப்படுறது envy. வசனம் 5 சொல்லப்படுற அந்த ஒரு வைராக்கியம் jealous. Our God of the Bible is jealous God. Our God of the Bible is not envious God. புரிஞ்சுதா வித்தியாசம் உங்களுக்கு? இன்னும் புரியல, ஏன்னா ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக அதை புரிய வைக்கிறதுக்கு. தன்னுடைய சொந்த மனைவி இன்னொரு புருஷனத்தில் போகும்போது அந்த புருஷனுக்கு உண்டாவது என்ன? 5 சொல்லப்படுற வைராக்கியம். அந்த வைராக்கியம் நியாயமா? சொந்த புருஷனை விட்டு இன்னொரு பக்கம் திசை திருப்பினால் அந்த புருஷனுக்கு வர்றது ஜெலஸ், நாட் envy. நாட் envy. இந்த envy யாருக்கு வருது? வசனம் 2 சொல்லப்படுற அந்த envy பொறாமை. அடையறான் பாரு, இன்னொரு மனைவி அடையறான் பாரு, அவனுக்கு வர்றது envy. தன்னை விட்டு போறா பாரு மனைவி, தன்னை விட்டு போன, அதாவது புருஷனை விட்டு போன அந்த புருஷனுக்குள்ளாக உண்டார ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஜெலஸ். கர்த்தராகிய இயேசுவினுடைய மனைவியா இருக்கிற இந்த திருசபை உலகத்தோடு கூட உருவ வைத்துக் கொண்டால் தேவனுக்கு உண்டாவது என்ன? ஜெலஸ். புரியுதா? உலகத்திற்கு உலக பக்கம் போற திருச்சபையாகட்டும் உலகமாகட்டும் அவங்களுக்கு உண்டாவது என்ன? பொறாமை, envy. இன்னும் சுலபமா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு சொந்தம் இல்லாததை நான் அபகரிக்கும்படியாக பின்னாடி போனால் that is called envy, பொறாமை. எனக்கு சொந்தமானதை மற்றொருவன் எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு உண்டாவது jealous. எனக்கு சொந்தம் அல்லாததை நான் விரும்பி அபகரிக்கும்படியாக போனால் எனக்கு உண்டாவது envy, பொறாமை. வைராகியத்திற்கு இருக்கிற அர்த்தமே அது ஒண்ணுதான். கர்த்தருக்கு வைராகியம் உண்டாகும். எதற்காக? கர்த்தர் தன்னுடைய மனைவியாகிய திருசபை தனக்கு துரோகம் செய்து இன்னொருத்தனோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டார். தனக்கு சொந்தம் இல்லாத ஸ்திரீயை அபகரிக்க வேண்டும் என்று இச்சையோடு கூட முயற்சி செய்கிற அவனுக்கு உண்டாவது என்ன? பொறாமை. நம்முடைய தேவனுக்கு எப்போதும் பொறாமை வராது. ஏன்? சகலமும் நம்முடைய தேவனுடையதுதான். அவர் பொறாமப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சகலமும் நம்முடைய கர்த்தருடையது. ஆகையால் கர்த்தருக்கு சொந்தம் இல்லாததை அவர் இச்சித்து அதுக்கு பின்னாடி போகத்தக்கதாக கர்த்தருடையது இல்லாதது இந்த பூமியில ஒன்றும் இல்லை. சகலமும் நம்முடைய கர்த்தருடையதுதான். ஆகையால் தான் கர்த்தர் முக்கியமாக ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த திருசபையானது அவரை விட்டு வேற திசையில போயிட்டு உருவ வைத்துக் கொண்டால் அது அவருக்கு ரொம்ப வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் யாருக்கு பொறாமை அல்லது envy வருகிறது? தனக்கு சொந்தம் அல்லாததை அபகரிக்கும்படியாக வரான் பாருங்க, பிசாசு, உலகம், இச்சை. ஆகையால் தான் அவங்களை பார்க்கும் பொழுது உலக சிநேகம் தேவனுக்கு என்னவா இருக்கிறது? பகையா இருக்கிறது. ஆகையால் வசனம் 6 சொன்ன வார்த்தை, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாருக்கு? எதற்கு? எதற்காக தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார்? எதற்காக இரட்டிப்பான கிருபையை தருகிறார்? திருசபைக்கு கர்த்தர் அதிகமான கிருபையை அருளுவதற்கு காரணம் உலகத்திற்கு பின்னாடி போகக்கூடாது. திருசபை உலகத்தை இச்சிக்க கூடாது. அதற்காக கர்த்தர் அதிகமான கிருபையை தருகிறார் திருசபைக்கு. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன வார்த்தை? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். யார் தாழ்மை உள்ளவர்கள்? 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போதே சொல்லி முடித்தேன். தாழ்மை உள்ளவன் யார்? இச்சையை நிறைவேற்றாதவன் தாழ்மை உள்ளவன். பொறாமை உள்ளவன் யார்? இச்சையை நிறைவேற்றுகிறவன். அவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்.
நீ இச்சை நிறைவேற்றாதபடிக்கு தாழ்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான கிருபையை தருகிறார். என்ன அர்த்தம்? கர்த்தர் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நீ உலகத்தை நேசிச்சு உலகத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், நான் உன்னை சம்பாதித்தேன், எனக்கு தான் சொந்தம் என்று கர்த்தர் சொன்னால், நாம் கர்த்தரை நேசிக்கவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்காக இருக்கிறோம். உலகத்தார் பிரியப்படுவதற்காக, பிசாசு பிரியப்படுகிற காரியங்களை செய்வதற்காக நீங்களும் நானும் இல்லை. புருஷனை பிரியப்படுத்தாத மனைவி வேறு புருஷனை பிரியப்படுத்த போனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த புருஷனுக்கு உண்டாவது வைராக்கியம், அது நியாயமானது, அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் பொறாமையினாலே இன்னொரு மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று செயல்படுகிற ஒரு புருஷாங்கிறான் பாரு, அதுக்கு பேர் என்வி. கர்த்தர் அந்த மாதிரி ஆளுங்களை எதிர்த்து நிற்கிறார். அவனுக்கு தான் பொறாமை உள்ளவர்களுக்கு வசனார சொல்லப்படுது இல்லையா, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ இரட்டிப்பான கிருபை தருகிறார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அதிகமான கிருபை கொடுத்திருக்கிறார். எதற்காக? உலகத்தை இச்சிக்க கூடாது, மாறாக கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக. கணவன் மனைவிமார் மத்தியில் இருக்கிற அன்பை இச்சை என்று வேதம் சொல்வது கிடையாது. நீங்கள் உங்க மனைவியை நேசிப்பது, மனைவி உங்களை நேசிப்பது இச்சை அல்ல, லெஜிட்டிமேட் லவ், நியாயமான அன்பு அது. ஆனா உங்க சொந்த மனைவி இன்னொருத்தனை நேசிக்கிற நேசம் இருந்தால் அது நியாயமான அன்பு என்று சொல்ல முடியும். இது புருஷனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏங்க மனைவி சொல்றேன்னாக்கா, கர்த்தர் இடத்துல புருஷனாகிறாரு, நம்மளுக்கு திருசபைக்கு நம்முடைய ஆண்டவர் மனவல்லாகிறாரு, நாம மனவாட்டியா இருக்கிறோம். அதனால நம்மளை பார்த்து விபசாரரே என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் மற்றவங்க உங்க மனைவியிட்ட காட்டுற மெய்யான அந்த அன்பு, கர்த்தர் பிரியப்படுகிற அந்த அன்பை பரஸ்திரிகள்கிட்ட காட்ட ஆரம்பித்தீர்களானால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அது கர்த்தருக்கு ஒரு பிரியமான விஷயம் கிடையாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசியாக 5-6 வாசிக்க முடியும். வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? சத்தியமுள்ள ஆவியன் எதற்காக நமக்கு கொடுத்தார்? கீழே பார்த்தா அசுத்தாவி வருகிறான் பிசாசு. ஏல்ல, அங்க நான் அடுத்த வாரம் தொடங்க விரும்புகிறேன். எதற்காக? வசனம் 5 பரிசுத்தமுள்ள ஆவியன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த வைராக்கியத்தினால பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாரு? இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளை என்னுடைய திருச்சபை மயக்காதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஆவியனர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய மயக்கத்தில் அவருடைய திருச்சபை இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நானும் மயங்கி கிடைக்க வேண்டிய உண்மையான அன்பு கிறிஸ்துவின் அன்பு. இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுடைய அசுத்தமுள்ள இச்சையின் மோகங்களை நாம் இச்சித்து பின்னாடி போகாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஆவியினவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டு கிறிஸ்து சம்பாதித்த அவருடைய திருசபை உலகத்தையோ பிசாசையோ நேசிச்சு போகக்கூடாது. 6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, உங்களுக்கும் எனக்கும் அபரிவிதமான கிருபை இருக்கிறது. எதற்காக? இச்சையாமல் இருப்பதற்காக. எதற்காக? சண்டை பண்ணாமல் இருப்பதற்காக. எதற்காக? யுத்தம் பண்ணாமல் இருப்பதற்காக. எதற்காக? மற்றவங்களுடைய பெண்ணையோ மற்றவங்களுடைய ஆணையோ மற்றவங்களுடைய பொருளையோ அடைவதற்காக, கொல்லக்கூடாது என்பதற்காக அவர் நமக்கு கிருபை அதிகமாய் அருள் இருக்கிறார். எதற்காக கிருபை அதிகமாக கொடுத்திருக்கிறாரு? ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தை நேசித்து அதோடு கூட உறவு வைத்துக் கொண்டு பின்னாடி போவதற்காக நமக்கு கிருபை இல்லாத ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட சபை அல்ல கிறிஸ்துவின் சபை. அதிகமான கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவர் நேசிக்கத்தக்கதாக, அவருடைய அன்பு கூறத்தக்கதாக பலவிதமான வரங்களை கொடுத்து உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்தத்தக்கதாக சத்தியமுள்ள ஆவியினர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பானம் பண்ணுகிறவனுக்கு தாகம் உண்டாகாது. திருப்தியா வைத்திருக்கிறார் கிறிஸ்து தம்முடைய திருச்சபையை. இந்த அளவுக்கு திருப்தியான நிலையில உன்னை என்னை வைத்திருக்கும் பொழுது நாம் எதற்காக பஞ்சத்தில் அடிபட்டது போல உலகத்தில் இருக்கிறவைகளை புசிக்கும்படியாக போக வேண்டும்? ஏன் வேற புருஷன்ட்ட போற? ஏன் பரஸ்திரி கிட்ட போற? நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை பேசியிருக்கிறேன். Do not be intoxicated with wayward woman. பரஸ்திரியுடைய மார்பை தழுவிக்கொள்ளாத. But be intoxicated with your young wife. உன்னுடைய இளவயதுள்ள மனைவியோடு கூட நீ இணைந்து இசைந்து அவள் அன்பிலே, அவளுடைய விஷயம் என்பதான அன்பிலே நிறைந்திரு, போதையில் இருன்னு சொல்லப்பட்டிருக்குது.
ஏன் வேற சைடு போற நீ? வேற பக்கம் போற அளவுக்கு என்ன கம்மியா இருக்குது? அதான் கேட்கிற வசனம் 5ல பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கலையா? அவர் உங்களுக்கு பலவிதமான வரங்களையும் தாளந்துகளையும் ஞானத்தையும் பரத்துக்குரியவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? பரத்துக்குரியவெல்லாம் கொடுத்த பட்சத்தில் நீங்க எதற்காக இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆவியனுடைய வைராகியம் என்ன? எந்த காரணத்தை கொண்டு கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகி இந்த திருசபை உலகத்தை நேசிக்க கூடாது, அன்பு கூறக்கூடாது, இச்சிக்க கூடாது. அவருடைய வைராகியமே அவன் உலகத்தின் பொறாமை என்ன? அபகரிக்கணும். கிறிஸ்துடைய திருசபையை அபகரிக்கணும். மத்தவங்களுடைய ஸ்திரியை மத்தவங்களுடைய பெண்களை அபகரிக்கணும். இப்படி இருக்கிறாங்க உலகம். அந்த அபகரிக்கிற பொறாமை உள்ள புத்தி தான் கர்த்தர் வெறுக்கிறார். வசனம் 4ல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தர் பகைக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அன்பானவர்களே. நீங்கள் நானும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட்டு இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள் நிறைவேற்றத்தக்கதாக இச்சையை எழுப்பி விடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பஞ்சத்தில் அடிபட்ட பிச்சைக்காரர்கள் கிடையாது. கர்த்தர் நம்மை வசனம் 2:5 வாசித்து ஞாபகம் இருக்குதா? விசுவாசம் நம்மளை என்னவா வைத்திருக்கிறார்? ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். 2:5 நீங்கள் நானும் விசுவாச கிரியை செய்கிற விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்கள். ஆத்துமா திருப்தியா இருக்கிறது, ஆத்துமா பூரிப்பா இருக்கிறது. அதனால கண்டதும் போய் சாப்பிடுற அளவுக்கு ஆத்துமா பஞ்சத்தில் அடிபட்ட இச்சையினால் நிறைந்திருக்கிற நிலையில இல்லை. கண்கள் சுத்தமாக இருக்கணும், கண்கள் வெளிச்சமுள்ளதா இருக்கணும். பார்க்கிறது எல்லாமே அடினோன்ற அளவுக்கு கண்கள் அந்தகாரப்பட்டிருக்க கூடாது. கர்த்தருடைய திருச்சபைய கண்களை கர்த்தர் வெளிச்சமா வைத்திருக்கிறார், திருப்தியா வைத்திருக்கிறார், நிறைவாய் வைத்திருக்கிறார். எதற்காக? பஞ்சத்தை அடிபட்ட ஒரு பிச்சைக்கார நிலையில இருக்கிறது போல போய் உலகத்திற்கு பின்னாடி போக வேண்டும். நீங்கள் நானும் போகக்கூடாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்துல குறைகள் இருக்கலாம், ஆனா ஆத்மாவை திருப்தியா வைத்திருக்கிறார். ஆத்மா திருப்தி இருந்தா சரீரத்துல என்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சரீரம் ஆரோக்கியமாகுதா? நல்லா ஓடுறீங்களா? ஓடியாடுறீங்களா? நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா தூங்குறீங்களா? திருப்தியாகிறீங்க தானே? ஆத்மா திருப்தியாகத்தானே? அவர் நமக்கு இரட்டிப்பான அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன வேணா கேளு. கேட்கிறவன் விசுவாசனால ஜீவனுள்ள விசுவாசம் உள்ள நீதியை நடப்பிக்கிற விசுவாசி நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனளிக்கிறது. எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம். எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் இரட்டிப்பான அதிகமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இச்சிக்கிறதை கர்த்தர் ஒருபோதும் தரமாட்டார். நீ கொலைனா பண்ணிக்கோ, ஆனா அவர்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காது. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன ஒன்றும் பண்ணல நினைச்சுக்காத. கர்த்தர் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். கலாத்தியர்ல ரிட்டன் வரும். மரணம் பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும், விடமாட்டார். ஆகையால் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் மெய்யாகவே அதிகமான கிருபை அருளி இருக்கிறார். கிருபை ரொம்ப இருக்கிறது. வரத்திற்கு குறைவில்லை, ஞானத்திற்கு குறைவில்லை. உங்க ஆத்மாவையும் என் ஆத்மாவையும் ஆண்டவராகிய இயேசுநாதர் தம்முடைய ஆவியானவருடைய வசனத்தை கொண்டு திருப்திப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்தின் உலகத்தார் போல இச்சிப்பதற்கான கட்டாயம் கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் திருப்பி இச்சிக்கிறீங்க? அல்லது எவ்வளவு பேர் ஆண்டவராகிய இயேசுநாதரை நேசிக்கிறீர்கள்? ஆவியார் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இயேசுநாதரை நேசிக்க வைக்கிறார், அன்பு கூற வைக்கிறார். மனைவி தன்னுடைய சொந்த புருஷனத்திலே அன்பு கூறுவது போல கர்த்தருடைய திருச்சபை இரட்சகர் இயேசுநாதர் ரத்தத்தினால் சம்பாதித்த அவரை நேசிக்கத்தக்கதாக தான் திருச்சபை இருக்கிறது, தவிர உலகத்தை நேசிப்பதற்காக அல்ல. இந்த ஒரு ஊழியத்தை மகிமையின் ஆவியானவர் ரொம்ப அற்புதமாய் செய்கிறார். இந்த ஆவியானுடைய ஜீவனுள்ள நீதி நடப்பிக்கிற வார்த்தையை தேவன் ஞானத்தை பெற்ற ஊழியக்காரன் சமாதானத்திலே விதைக்க வேண்டும். புரியுதா இவ்வளவு விஷயம் உங்களுக்கு? Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God.
standing on the promises that cannot fail. When the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of Christ my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong cord, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I shall not fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God.